இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கட்டிசோறு ரெசிபி தான். இப்போலாம் என்னென்னா டூருன்னா ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. முன்னாடிலாம் டூருன்னு பிளான் போடும்போதே முதல் நாள் கட்டிசோறு செஞ்சு அடுத்த நாள் ஃபேமிலியோடு சாப்பிடும்போது அது ஒரு ஜாலியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சோறை நம்ம கொஞ்சம் குலைவாக வடித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தேங்காவில் நல்லா பால் புழிஞ்சு 2 பால் தனியாக திக்கான பால் எடுத்து வச்சுக்கிட்டு 3ஆவது பாலில் தான் என்னென்னா புளியை ஊற வச்சு அதை கரைச்சி அந்த புளித்தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதில் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியும் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதிலே பிணைஞ்சிக்கிட்டோம் நல்லா வாசமாக இருக்கும். அதிலே ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு சட்டியை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வெந்தயத்தை போட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதுக்கு பிறகு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போட்டு அதை நல்லா தாளிச்சதுக்கு பிறகு அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை தூக்கி அதில் ஊற்றிடணும். தேங்காய் பால் தனியாக புழிஞ்சு வச்சுருக்கதே அதில் ஊற்றி நல்லா கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதிச்சதுக்கு பிறகு அதை எடுத்து சோத்தில் போட்டு நல்லா நசுக்கி விட்டு கிளறி விடணும். இது முதல் நாள் நைட்டு செஞ்சு அடுத்த நாள் சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.